வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே வணக்கம், வணக்கம், வணக்கம். அதாவதுங்க, சாதகம் பார்க்க வந்து, அதாவது ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ், பொண்ணோட அம்மா அப்பா சாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்க வந்து எப்படின்னா 2 பக்கம் 2, 3 பக்கம் சாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் பார்த்துட்டு தான் மறுபடியும் வர்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரோ பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க கேள்வி. வந்துட்டு சாதகம்லாம் பார்ப்போம், பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் என்னப்பாங்க, குருபலன் இருக்கான்னு பாருங்கள், எங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா, குருபலன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஆமாம்மா, நாங்கள் அது குருபலன் இருக்கா என்னென்னு கேட்கலாம்னு தான் வந்தோம். ராகுக்கு எது இருக்கா, செவ்வாய் இருக்கா என்னென்னு கேட்கலாம்னு தான் வந்தோம், மறந்துட்டோம் அப்படிம்பாங்க. எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. குருபலன் எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பொண்ணும் பையனை வந்து நம்ம பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தம் பார்க்கும்போது திசா சந்தி இருக்கா, கட்டம் என்ன சொல்லுது, 2 பேத்துக்கு வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, அவர் ராசிக்கும் லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, இவர் ராசிக்கு, இந்த பாப்பாவோட ராசிக்கு லக்கணத்துக்கு எந்த மாதிரி இருக்குது, குரு பார்வை இருக்கா, ராகு இருக்கா, செவ்வாய் இருக்கா, குரு பார்வை இருக்கா. குரு பார்வைன்னா என்ன தெரியுங்களா, இப்போ 2 பேர்த்துக்குமே குரு பார்வை இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ யாரோ ஒரு ஆணுக்கு குரு பார்வை இருந்தாலும் போதும், பொண்ணுக்கு குரு பார்வை இருந்தாலும் போதும். எப்படி அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு குரு பார்வை அப்படின்னு சொன்னால், ஆணுக்கு குரு பார்வை இருந்தால், குருன்னா என்ன தெரியுங்களா, இப்போ கோச்சார் நம்ம ராசியை குரு பார்க்கலாம். என்னங்க, ராசியை சரண காலத்திலிருந்தும் குரு பார்க்கலாம். இல்லை இன்றைக்கி கோச்சாரத்தில் போகிற குரு ராசியை பார்த்தா குரு பார்வை, அதே நேரத்துக்கு லக்கணத்தையும் பார்த்தாலே குரு பார்வை. இன்றைக்கி கோச்சாரத்தில் குரு எங்கே போகிறாரு, லக்கணத்தை பார்க்குறாரா, ராசியை பார்க்குறாரா, சூரியனை பார்க்குறாரா, இதுதான் வந்து குரு பார்வைன்னு சொல்லுவாங்க. இதுதான் குரு பார்வை. எங்கள் குருஜி எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான் குரு பார்வை. எப்படி, ராசியை 7ஆம் பார்வையா, இல்லை குரு வந்து எந்த பார்வை பார்த்தாலும் சரி, குரு பார்வை ராசியை பார்க்குதா, சந்திரனை பார்க்குறாரா, சரி. அதே நேரத்துக்கு லக்கணத்தை குரு பார்க்குதா, அப்போ கூடி வருமா, கல்யாணம் நடக்குமா, கேள்வி அதான். அதே மாதிரி பொண்ணோட சாதத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணான சேர்த்துறோம், பொருத்தம் பார்க்குறோம். அப்போ ஒரு பையனுக்கு குரு பார்வை இருந்தாலும் போதும், 2 பேர்த்துக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, 2 பேர்த்துக்கு குரு பார்வை இருக்கு, குரு பார்வை இல்லையா, பிள்ளைக்கு குரு பார்வை இல்லைங்க, அதனால தான் அப்படி தள்ளி போகுது அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன், குரு பார்வை உள்ள ஒரு பையனை சேர்த்துனா ஓகே ஆயிடுது. அதுதான் மெயின். இப்போ குரு பார்வைங்கிறது யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் போதும், 2 பேர்த்துக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அதே மாதிரி பாருங்கள், அப்போ அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு எப்படி, பொண்ணுக்கு அப்படியே, பொண்ணுக்கு அப்படியே, பையனுக்கு அப்படி தான். அப்போ ராசியை பார்க்கணும், லக்கணத்தை குரு பார்க்கணும், கோச்சார குரு அப்போ பார்க்கணும், சூரியனும் பார்த்தாலுமே ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது குரு பார்வை. 2 பேர்த்துக்கு குரு பார்வைன்னா 2 பேர்த்துக்கு இருக்கணும் கிடையாது, யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் போதும். 2வது பொறுத்து எத்தனை இருக்குது, திசா சந்தி இருக்கா இல்லையா, ராகுக்கு எது இருக்கா, செவ்வாய் இருக்கா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். இன்னொரு இருக்குது, அது என்ன சொல்லணும்னா, லக்கணாதிபதி, அதாவது லக்கணத்துக்கு 7 குடையவன் மேலே, 7 குடையவன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் குரு அவர் மேலே போகும்போதும் குரு பலன் கல்யாணம் பண்ணலாம். சரி, அவருக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்தாலும், அதாவது 7 குடையவனை குரு பார்த்தாலும் கோச்சாரத்தில் கல்யாணம் பண்ணலாங்க. அதே நேரத்துக்கு வந்து சுக்கிரனம், அதாவது வந்து பெண்ணுக்கு செவ்வாயை பார்க்கலாம், ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கலாம். இதாங்க மேட்டர். இதுதான் குருபலன். ஒன்று பாருங்கள், இது குருபலன் சொல்கிறது இவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ பொண்ணோட சாதத்தில் ஆண் 7ஆம் இடம் யாரோ, அவரை கோச்சார குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலும் ஓகே. அப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதி குரு பார்த்தாலும் ஓகே. ஆனால் அந்த 7ஆம் இடத்து அதிபதி மேலே கோச்சார குரு போனாலும் குரு பார்வை தான். இதே மாதிரி பொண்ணுக்கும் அப்படி தான். பொண்ணுக்கு 7ஆம் இடம்ங்கிறது செவ்வாய். அப்போ 7ஆம் இடத்தை, அந்த பொண்ணோட 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் குருப்பலன், அந்த 7 குடையவன் எங்கே இருக்காரோ அவரை பார்த்தாலும் குருப்பலன், அவர் மேலே கோச்சாரத்தில் குரு போனாலும் குருப்பலன். இதுதாங்க குருப்பலன். அதாவது வந்து பேரண்ட்ஸ் கேட்குறது, எங்கள் பொண்ணுக்கு குருப்பலன் இருக்கா, கல்யாணம் பண்ணலாமா, குருப்பலன் எங்க 1000 விஷயம் இருக்குங்க. ஒரே பார்வையில் கேட்குறாங்க அவங்க, குரு பார்வை இருக்கா, குருப்பலன் தான் கல்யாணம் நடக்குங்க அப்படின்னு ஒரே சொல்கிறாங்க அவங்க. நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து இந்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கணும். அப்போ 12 கட்டம் பார்க்கணும், அவர் எங்கெங்கே இருக்கார், அப்போ கட்டம் பார்க்குறத விட குழந்தை பாக்கி என்ன இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். வாழ்க வளமுடன். என்னிடம் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் 95 14 77 10 74.
நீங்கள் ஃபோன்லேயே கண்டக்ட் பண்ணலாம். பொருத்தம் பார்க்குறதும் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக எத்தனை பொருத்தம் இருக்குன்னு எழுதி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு ஃபோனில் உங்களுக்கு இப்போ எத்தனை பொருத்தம் இருக்குது எல்லா டீட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் பலனாக சொல்லிடுவோங்க. வாழ்க வளமுடன்.